கடந்த வாரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில ஊத்துக்காடு வெங்கட கவி அப்படிங்கிற மிகச்சிறந்த வாగ్గேயக்காரரை பத்தி சங்கீத சாம்ராட் சித்ரவீணா ரவிகிரன் பேசினாரு. இந்த வாரத்து நிகழ்ச்சியில ஊத்துக்காடு வெங்கட கவி இயற்றிய காமாட்சி நவாவர்ணங்களிலும் சப்தரத்னங்களிலும் இருக்கிற சிறப்பு அம்சங்களை பத்தி பேச போறாரு. வாங்க பார்க்கலாம். ரவிகிரன் சார், இப்போ நவாவர்ண கிருதிகள், இப்போ முத்துசுவாமி தீட்சிதர் நவாவர்ணம் தான் எல்லாருக்கும் பிரபலமா தெரியும். ஆனா அவருக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 60-70 இயர்ஸ் முன்னாடியே நவாவர்ணம்னு கம்போஸ் பண்ணியிருக்கார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஊத்துக்காடு வெங்கட கவியோடைய ஃபேமிலியிலேருந்து வந்தவா எனக்கு சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, அவளுடைய ஃபேமிலியில் அவள் மெயினாக வர்ஷிப் பண்ணக்கூடியது நாட் கிருஷ்ணா பட் காமாட்சி. அப்படின்றது எனக்கு இப்போ இன்ஃபேக்ட் வெங்கட கவியே பூஜை பண்ண காமாட்சியும் அவகிட்ட இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். ஸோ அந்த காமாட்சி நவாவரணம்ஸ் அப்படின்னு வெங்கட கவி அவர்கள் கிரியேட் பண்ணார். அண்ட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஸ்கர ராயர் அப்படின்னு ஒரு பெரிய பிரபல ஸ்ரீவித்யா உபாசகர் இந்த ஸ்ரீவித்யாவுடைய ஒரு இதே கொண்டு வந்த ஒரு, அதாவது சவுத் இந்தியாவுக்கு அவரை இன்வைட் பண்ண. ஒரிஜினலி ஹி வாஸ் ஃப்ரம் குஜராத். அவரை அந்த ராஜா அந்த டைமில் கூப்பிட்டு பாஸ்கர ராயபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தையே அவருக்கு மானியமாக கும்பகோணம் பக்கத்தில் அதில் அவர் கூப்பிட்டு அவரை இங்கே மைக்ரேட் பண்ண வச்சார். And according to experts in that field, Oottukkadu Venkata Kavi is supposed to have taken Diksha from Bhaskara Raya. So அதனால அவருக்கு அந்த ஸ்ரீவித்யா பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து குரு மூலமாக அவர் அடைஞ்சு அந்த உபாசனைலாம் பண்ணி அந்த நவாபரணத்தை அவர் கம்போஸ் பண்ணுறார் அப்படின்றது தான் ஐதீகம். அண்ட் அந்த நவாபரண கிருதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, காமாட்சி தான் ஆக்சுவலாக she is supposed to be the devata for that Mahameru Peetham and all that. And அந்த கிருதிகள் அதில் அந்த பர்டிகுலர் தேவதா சக்கரம், ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் உண்டான அந்த சக்கரம், தேவதா, யோகினி, இந்த ரகசிய யோகினி, இந்த மாதிரி பல திங்ஸ், டீட்டெயில்ஸ், முத்ரா தேவதாஸ், இதெல்லாம் சில ஈச் சக்ரா ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அதெல்லாமே அவர் பியூட்டிஃபுல்லாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல் திஸ் மாந்திரிக் அண்ட் தாந்திரிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஊத்துக்காடு வெங்கட கவி நவாவரணம்ஸில் யூ வில் சி வெரி ஸ்காலர்லி காம்போசிஷன்ஸ். எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறது. ராகங்கள்லாம் இப்போ இன்ஃபேக்ட் அந்த 9 கீர்த்தனங்களுக்கு அவர் சூஸ் பண்ண ராகம்ஸ் சிலது பாப்புலர், சிலது ரேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேசாக்ஷி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆவரண கிருதி, அதுக்கப்புறம் நாதநாமக்ரியா, தேர்ட் ஒன் இஸ் சுத்த சாவேரி, ஃபோர்த் இஸ் ஆனந்த பைரவி. அண்ட் அந்த ஃபோர்த் இந்த ஃபஸ்ட்டு 2 சாங்ஸ் ஆதி தாளம், தேர்ட் மிஸ்ர சாப்பு, ஃபோர்த் ஆனந்த பைரவி விச் இஸ் இன் கண்டஜாதி திரிபுட தாளம், 9 கவுண்ட்ஸ் அது. அண்ட் அது 2 கலை. 5வது ஆவரண கிருதி பலஹம்ச ராகம் ஆன ஒரு ரேர், வாட் இஸ் நவ் ரேர் அஃப்கோர்ஸ். அதில் ஹி ஹஸ் சோசன் அ தாளா லைக் கண்டஜாதி துருவ தாளம் விச் இஸ் 17 அக்ஷரம்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன் ஹிந்துவாளம், பட் again the thala is Sankirna Jati Matadalam, which is 20 aksharams. And then he comes back to Aditalam. Conventional. He comes back to Arabhi, which is an Aditalam, Madhyamavati, which is an Aditalam, but Madhyamavati has another beautiful rhythmic feature. அது சதுரஸ்ரம் திஸ்ரம் ரெண்டும் இணைஞ்சு பண்ணியிருக்காரு அந்த காம்போசிஷனை. ஸோ சதுரஸ்ரத்துலேருந்து திஸ்ரத்துக்கு அந்த கதி பேதம் இருக்கும் அந்த காம்போசிஷனில். செட் பண்ணிங்க. शंकरी श्री रजेश्वरी सर्वसिद्धि प्रदय गज क्रेश्वरी कामेश्वरी वामेश्वरी भगमलिनी संततम तव रूपम. இங்கே you are coming back to Chatushram. The counts of 3 and then followed by counts of 4. ஆமா, 4 3 4 அப்படி மாறி வந்துட்டு இருக்கும். அனுபல்லவி also is in fully in Tishram but in 2 speeds. Tishram is counts of 3. ஆமா, counts of 3. மங்களகரகுமதர மந்தஸ்மித முகவிலி அப்படி போயிட்டு இருக்கும் அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனுபல்லவி பிகம்ஸ் the normal speed of Tishram, which is 3 per beat. So அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல் காம்போசிஷன். ஐ மீன் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மியூசிக். இது ஒரு லிரிக்ஸ் ஒருத்தர் கம்போஸ் பண்ணி வேற ஒருத்தர் மியூசிக் செட் பண்ண மாதிரி கிடையவே கிடையாது. ஆப்வியஸ்லி. ஆமாம். நாட் ஓன்லி தட்,
Even and the musicianship is of the highest order. So highest order of Carnatic standards that Venkata Kavi set in you handling talas like Kandajati Dhruva Talam and Sanskrit. No other composer has even tried these talas. So obviously he must have learned it from somebody. யாருடைய அவருடைய குரு? அது சொல்றேன். இந்த நவாவரணம் லாஸ்ட் காம்போசிஷன் வந்து இந்த 9வது நவாவரணம் வந்து புன்னாகவராளி ஆதி தாளத்துல பண்ணிட்டார். ஓகே. அண்ட் இதுக்கு இந்த நவாவரணத்திலே அதுக்கப்புறம் பலஸ்துதின்னு ஒன்று இருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா அது மணிரங்கு ராகத்தில் he has addressed that to அகிலாண்டேஸ்வரி தோ. அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, இவ்வளோ நவாவரணத்தில் இவ்வளோ பண்ணி உங்களெல்லாம் நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் தேவி, எனக்கு தேவையானது ஒன்று தான், ப்ளீஸ் கிவ் மீ an acquaintance with Lord Krishna. ஸோ அவர் இவ்வளோ நவாவரணம் பண்ணிந்துக்கும் பலனே அதுதான் அவருக்கு. தட் இஸ் வாட் ஹீ இஸ் கிவிங் ஆஸ் அ பலஸ்துதி இன் தட் பர்டிகுலர் திங். அண்ட் இந்த நவாவரணத்திலே தேர் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் விநாயக ஸ்துதி வந்து ஷண்முக பிரியால் இருக்கு. அண்ட் அதுலேயே வந்து ஹி ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் சேயிங் தட் ஸ்ரீ கணேஸ்வர ஜெய ஜெகதீஸ்வர ஸ்ரீ வித்யோபாசன போதகர. அந்த ஸ்ரீ வித்யோபாசன போதனையை கொடுக்கக்கூடியவனே விநாயகரை பற்றிய ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறார், டாக்கிங் அபவுட் த ஸ்ரீ வித்யா இன் த செட். And then he also talks in the next song, Dhyana Stutila, வந்து வாஞ்சசி யதி குஷலம் மானச பரமானந்த ரச பிந்து சிந்து மத்திய நிலை பிந்து சக்கர நிலையாம் நிரந்தரம் தியாயத்தை ஸ்ரீ காமாட்சி அப்படின்னு ஒரு தியான ஸ்துதியை பண்ணியிருக்கார் கல்யாணி ராகத்தில். ஸோ இந்த நவாவரணங்களில் வந்து இவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்கார். நீங்கள் இப்போ கேட்ட மியூசிஷியன்ஷிப் அவருக்கு எப்படி இதுக்கு வந்தது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது மித்தாலஜி தான் அது. இட்ஸ் நாட் அ வெரிஃபையபிள் ஸ்டோரி அஃப்கோர்ஸ். அதில் வந்து என்னன்னா அவர் பல குருகளை வந்து சின்ன வயசில் சீக் பண்ணப்போ the people that he actually wanted to learn from did not teach him. அதனால் அம்மா கிட்ட போய் அட்வைஸ் கேட்டப்போ அம்மா சொன்னா, why do you have to worry about all this? You just go to the temple and pray to the Lord. நீ கிருஷ்ணருடைய கோவில் போ. அவர் ஆக்சுவலாக பிறந்தது மன்னார்குடி, நாட் ஊத்துக்காடு. he migrated to ஊத்துக்காடு. ஸோ அந்த ஊத்துக்காடில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருடைய கோவிலுக்கு அவர் போய் அங்கே வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கச்சா கிருஷ்ணர் மூலமாகவே அவருக்கு சகல ஞானமும் வந்ததுன்றது தான் வந்து ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லை. அவரே ஒரு கீர்த்தனத்தில் சொல்கிறார். அவர் குரு பதாரவிந்த கோமளம் அப்படின்னு ஒரு கீர்த்தனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரம யோக வேதம் படித்திலேன், படித்தது போல் நடித்திலேன், பார்வை ஒன்றிலே விளைந்த பாக்கியம் இது, யாருக்கும் இது அரிதானது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறார். ஸோ அந்த ஞான திருஷ்டிலேயே அவருக்கு சகலமும் வந்ததுன்றது இந்த கீர்த்தனத்தில் அவர் அவராகவே அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ வச்சதுக்கப்புறமா he could have had spiritual gurus for learning the language and about the mythology and all those things. So he has composed 15 songs on Guru. பாஸ்கர் ராயர் பற்றி இல்லை, he doesn't mention the Guru name. குரு வந்து பேரே சொல்லாம 15 சாங்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் வந்து என்ன புண்ணியம் செய்தனோ அப்படின்லாம் சில கீதங்கள் இப்போ ரீதிகோலாம் பிரபலமாக இப்போ கச்சேரியில் நிறையா பாடின்னு இருக்கா. என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு நயத்து நீ தேவம் செய்தேனோ உன்னருள் பெறவேன என்ன புண்ணியம் செய்தேனோ. இந்த மாதிரி நிறைய கீர்த்தனங்கள்லாம் இப்போ குருவை பற்றி பாடின சில கீர்த்தனங்கள்லாம் இப்போ பிரபலமாக கச்சேரியிலே பாடுறான். நிறைய பேர் பாடிருக்கார். இப்போ அந்த சங்கீதம் வந்து அவ்வளோ லெவலில் பண்ணியிருக்கார். ஊத்துக்காடு வெங்கட கவியோடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஃபுல் கான்சர்ட்ஸ் ஆஃப் ஊத்துக்காடு வெங்கட கவி கிருதிகள் தானே. நிறைய ஸ்கோப் ஃபார் நிரவல், கல்பனாஸ்வரம், ஆலாபனை. இன்ஃபேக்ட் அவரே வந்து யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே, கண்ணன் பெருமையை பாடு, ராக ஆலாபனையுடன் பாடு, முடிந்தால் அடவோடும் ஜதியோடும் ஆடுன்றார். சங்கீதத்தை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணுறார் அவருடைய காம்போசிஷன்ஸில். ஆமாம், he has mentioned even gamakas like dalu, spuritam, even he talks about ahatam, pratyagatam, all these things. He talks about lot of music related composition நிறைய இருக்கு.
அண்ட் கிருஷ்ணருடைய சங்கீதத்தை பற்றி நிறைய பாடியிருக்கார். அண்ட் இதை தவிர வந்து he has composed on other great people like Jayadeva, on Valmiki. இவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். மென்ஷன் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் 100, அட்லீஸ்ட் 100. ஏன்னா 63 நாயன்மார்களுடைய பேரும் வச்சு ஒரு காம்போசிஷன் இருக்கேன். நிஜமாவா? ஆமா. ஆளாவதென்னாலோ அப்படின்னு பரசராகத்தில் இட் இஸ் ஒன் ஆஃப் த சப்தரத்ன கிருதிஸ். அதில் வந்து 63 நாயன்மார்களுடைய பேரும் வரும். ஆளாவதென்னாலோ சிவமே உன் அடியார் கடியார் கடியனாய் மீளாத ஆளாவதென்னாலோ. அதில் வந்து சரணத்தில் சொல்வார். அப்போ சிவன் பேர்லையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு நிறையா. நாட் ஜஸ்ட் கிருஷ்ணா அண்ட் காமாட்சி. அதுதான் எல்லாம் சிவன், ராமா, விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி. இன்ஃபேக்ட் இஸ் கம்போஸ்ட் இன் பிளேசஸ் லைக் பழனி, சிக்கல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்தலங்களில் போய் கம்போஸ் பண்ணியிருக்கார். சிதம்பரம்ல சிவனை பற்றி பண்ணியிருக்கார், திருவாரூர் தியாகராஜ சுவாமியை பற்றி பண்ணியிருக்கார், உடுப்பி கிருஷ்ணரை பற்றி பண்ணியிருக்கார், காமாட்சி காஞ்சியில் அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கார், மதுரை மீனாட்சியை பற்றி இருக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி சுவாமியை பற்றியே பாடியிருக்கார். ட்ரிப்ளிகேன்ல he was a traveler also. டிராவலர். உடுப்பி பண்றாப்பூர்லாம் டிராவல் பண்ணி அங்கே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு எப்படி போவோம்? ஃபேமிலி அவர் கல்யாணமே பண்ணிக்கலாம். he was a total devotee of the Lord. அவருடைய மியூசிக் was his life and எல்லாமே. and his brother's family is what has popularized the composition. அவ தான் வந்து பண்ணிருக்கா. பட் வெங்கட கவி வந்து அந்த பொன்மை பிறவி போக வேணும், பிறந்தால் புண்ணிய பிறவி ஆக வேணும், இன்னவரில் ஒருவரை போல அப்படின்னு சொல்லி அந்த சரணத்துல வந்து ஃபுல்லா 63 நாயன்மார்கள் பேரை சொல்லி இன்னவரில் ஒருவரை போலன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல சீர்காழி மணம் சிவபாத மகன் திருநவரசன் மணிவாச்சக சுந்தரனும் இன்னவரில் ஒருவரை போல சிறு தொண்டு திருநீல கண்ட விரன் மண்டி நமிநந்தி தண்டி அடிகள் எனும் இன்னவரில் ஒருவரே. அந்த மாதிரி கண்டினியூஸா எல்லா பேரும் இதுல வந்துடும். அண்ட் அதை தவிர வந்து ஃபுல் காம்போசிஷன்ஸ் ஆன் ஜெயதேவா, பத்மாவதி ரமணம் அப்படின்னு நீங்களும் கேட்டிருக்கலாம். பத்மாவதி ரமணம் ஜெயதேவ கவிராஜ போஜ தேவ சுத பத்ம பத ஸ்மரணம் குருமனே பத்மாவதி ரமணம். This is on Jayadeva. Composer is Oottukkadu Venkata Kavi. And அதுல he says, no, சக பண்டித சமூக சேவியம் சத மன்மத ஜித மகனியம் சதத கிருஷ்ண பிரேம ரச மக்ன சமான ரஹித கீத கோவிந்த காவியம் பத்மாவதி ரமணம். இதே வந்து இப்போ கச்சேரியில் நிறைய கேட்கும். வால்மீகியை பத்தி ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு 18 வந்தே வால்மீகி கோகிலம் வந்தே வால்மீகி கோகிலம் வணிகர வீணகன விரமித ரமணீய கூஜித மதுர வர்ணித கர்ண மனோகர ராகவ மாதுர்ய சதுர்ய சரிதம் வந்தே Valmiki Kokilam. This is on Valmiki. And there is a composition on Vyasa. There are compositions on Shuka, who was the author of Bhagavatam. There are compositions on Andal, on Arunagirinadar, on Tirumangayalvar, Manika Vachakarapati, or full opera Panirkar. Very prolific composer. And then you have so many other compositions, like Dhruva Charitram, which is again opera. தக்ஷயாகத்தை பற்றி ஒரு ஆப்பரா இருக்கு. ராமாயணம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா இல்ல? I have got at least some songs from each of them. I may not have all the songs. But compilation பாத்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் தொலைஞ்சு போயிருக்கு. That's what, see, I compiled about almost from whatever was available in the published books பார்த்ததுன்னா ஒரு almost 350-400 songs I found. சிலது unpublished songsலாம் என்கிட்ட இருக்கு. பட் அதை தவிர வந்து இன்னும் நிறைய மிஸ்ஸிங் சாங்ஸ் இருக்கு அந்த ஆப்பராஸ்ல தான். ஸோ அதை ஐம் ஸ்டில் ட்ரைங் டு லொகேட். த ஃபேமிலி ஆக்சுவலி சேஸ் தட் தே ஹேவ் சம் மோர் காம்போசிஷன்ஸ். அவருடைய சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு தே சே. ஐம் ஸ்டில் ட்ரைங் டு லொகேட் மெனி ஆஃப் தோஸ். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த
ஒரு பர்டிகுலர் டிடி அப்படின்லாம் மட்டும் பண்ணாமல் ஒரு கிருத்தி மட்டும் பண்ணாமல் காவடி சிந்து பண்ணியிருக்கார், ஸ்லோகம்ஸ் பண்ணியிருக்கார். ஓ. அண்ட் யூனோ இந்த கிருத்திலேயே இப்போ நான் சொன்னேன் பல விதமான கிருத்திஸ் பண்ணியிருக்கார். கிருத்திஸ் வித் ஜஸ்ட் பல்லவி அண்ட் சமஷ்டி சரணம், கிருத்திஸ் வித் பல்லவி அனுபல்லவி சரணம், கிருத்திஸ் வித் நோ மத்தியம காலம்ஸ், ஓ, கிருத்திஸ் வித் லாட் ஆஃப் மத்தியம காலம்ஸ், லாட் ஆஃப் ஜதீஸ். ஆமாம். இன்ஃபேக்ட் டிகே ஜெயராமன் சார் வந்து சில பியூட்டிஃபுல் காம்போசிஷன்ஸ் பாடுவார். பிரேம ஸ்வரூப சேலோச்சன பிரியகரம் ருதுவச்சன ரச ரச ரசன பிரேம. இந்த காம்போசிஷன் வந்து அவர் பாடி ரெக்கார்டு இருக்கு. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சரணம் வந்து பிகினிங்கே சிட்டேஸ்வரம் தான் இருக்கும். க ரி க ம ப ம க ம ப ம க ரி க ம ப ம ப ம ப ம க ரி க க ரி க ம ப. இப்படிதான் சரணத்தினுடைய பிகினிங்ல சிட்டேஸ்வரம் வச்சிருக்காரு. நிறைய கம்போசர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த அனுபல்லவியோ எண்ட் ஆஃப் த சரணத்துல தான் சிட்டேஸ்வரம் வைப்பா, இல்ல மத்தியம காலம் வைப்பா. இல்லையா? வெங்கடகவி இந்த மாதிரி எவ்வளவோ புதுமையான விஷயங்கள்லாம் வந்து அவர் அப்பவே பண்ணிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்டிங் டைப் ஆஃப் கம்போசர் தான் நினைக்கிறேன். இல்ல அது வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் இருந்ததா? அது அந்த காலத்துல வந்து இட் மைட் ஹவ் பீன் நார்மல். Possibly. It started getting vanished. See, my contention is that நிறைய things which were normal then have now started sounding like innovation because they vanished sometime. ஒரு இன்டர்வியூனிங் பீரியட்ல பண்ணாம இருந்ததுனால இது புதுமையா இருக்கு. இப்போ அது புதுமையா தெரியுது. ஆமா. ஆனா அப்போ நான் இவ்வளவு திங்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த பீரியட்ல இருக்கிற கம்போசர்ஸ், அந்த பீரியட்ல இருக்கிற நீங்க முத்து தாண்டவருடைய கீர்த்தனங்கள் பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஜதீஸ் இருக்கும் காம்போசிஷன்ஸ்ல. ஓகே, அதே மாதிரி வந்து நீங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில சில கீர்த்தனங்களும் அந்த ஷரஃபோஜி பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த ஜிக்கினி தில்லானா இந்த மாதிரி சில வகையான காம்போசிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சலாம் தரு இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கூட சிலதெல்லாம் இருந்தது அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரியான காம்போசிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அதுல வந்து இந்த மாதிரியான ரேர் தாளம்ஸ், கஷ்டமான தாளங்கள், கஷ்டமான ஜத்தீஸ் எல்லாம் வச்சு எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இட் வாஸ் நார்மல் ஃபீச்சர்ஸ் இன் தோஸ் பீரியட்ஸ். அண்ட் பாகவத மேளா அப்படின்னக்கூடிய அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம்லையும் நிறைய இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் எல்லாம் அப்போ இருந்தது, ஜத்தியெல்லாம் வச்சு கீர்த்தனங்கள் இருந்தது. அது வந்து கொஞ்ச நாளில் வந்து தியாகராஜ சுவாமி மாதிரியான கம்போசர்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணான். ஏன்னா அந்த சிம்பிளிஃபை பண்ணினதுனால தான் எல்லாரும் அதை பாட முடியுன்ற மாதிரி ஒரு கர்நாடிக் மியூசிக்கில் வந்ததுனால அவள் வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனங்கள் பாப்புலராக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அந்த காம்போசிஷன் வந்து ஒரு சின்ன குழந்தை பாடினாலும் கேட்டுவிட முடியும். ஒரு சின்ன குழந்தை மனவேலன் பாடித்தினாலும் ஈஸியாக வந்து அது எளிமையாக நம்ம கேட்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிற மாதிரி கீர்த்தனங்கள் நிறையா பண்ணியதுனால தட் பிகேம் மோர் பாப்புலர். ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வித்வான்னா க்ஷேத்ரஜ பதத்தினுடைய சூப்பர் ஸ்லோலேருந்து வெங்கட கவி எம்ப்ளாய் பண்ண ஃபாஸ்டஸ்ட் மத்தியம காலம்ஸ் மட்டும் நன்னா பாட முடிஞ்சாதான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வித்வான் அப்படின்னு நம்மளே கொஞ்சம் அசஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஏன்னா we should have that command from super slow to super fast. ஆமா, we cannot say that the composer is wrong for composing super slow or composing super fast. இப்போ வந்து தியாகராஜ சுவாமியோடைய பஞ்சரத்ன கீர்த்தனங்களே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மத்தியம காலங்களே நம்ம அழகா சொன்னாதானே நம்ம நல்லா பாட முடியும். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணாதான் வரும். அது அமர தர கனிஜய குமுதகித பரிபூர்ண அனக சுர சுரபூஜதரி பயோதிவதகரண அப்படிலாம் ஃபுல்லா அவர் அப்படியே அடிக்கடிக்கு சான்ஸ்கிரிட்டா பண்ணியிருக்காரு. அதுல அதே மாதிரி ஊத்துக்காடு வெங்கட கவியில் அகம் பிரம்ம தத்வாத்மக விதரண நிர்விகல்பதர சிந்தாமணி மத்தியே சச்சிதானந்த பரவித்யே அத்தியதிசய சுப பல தருவர சமூக கதம்பவன மத்தியே ஆனந்த நிருத்யே துதி பல்லவதர கோமல திருத்த பாஷாங்குஷ சித்ரே பண்டாசுர சம்ஹார சரித்திரே நீலலோகித ரமணி ஜெய ஜெய ஜெயன்னு அவர் பண்ணா அதை பாடுறதுக்கு நம்ம அவ்வளோ மூச்சு பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் பல விதங்களில் பண்ணியிருக்கார். அண்ட் சிம்பிள் காவடி சிந்து பண்ணியிருக்கார். அது ஒன்று பாடி
நீலவனம் போலிலங்கும் நெற்றியிடை செந்தனத்தில் நேர்த்திய திலகமொழி வீசிவே கண்ட நெஞ்சமோடு அந்தரங்கம் பேசுது. இந்த மாதிரி கீர்த்தனங்களும் இருக்கு. ரொம்ப சிம்பிளா யார் வேணாலும் பாடலாம். அந்த மாதிரி நிறைய கீர்த்தனங்கள் இருக்கு. சேனபதே நமோஸ்துதே தீனத்தி பஞ்சன சரவண பவ சிவ குரு குக தேவ தேவ சேனபதே. சிம்பிள் சாங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடி எல்லாமே கச்சேரிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடக்கூடிய கீர்த்தனங்கள் தான் இது எல்லாமே. ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்கிறதுனால, குவாலிட்டி இருந்தால் நம்ம அதை எடுத்து பாலிஷ் பண்ணி பாட வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. இவ்வளோ நேரம் நம்ம கூட யூ ஸ்பெண்ட் வித் அஸ் டாக்கிங் அபவுட் திஸ் டிவைன் கம்போசர் வெங்கட கவி. தேங்க்யூ வெரி மச் ரவி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்களும் இந்த ஷோ ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. உங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் நேயர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.